நியாயமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியையும் கொடுக்கவில்லை, உரிமையும் கொடுக்கவில்லை, நியாயமாக இவர்கள் செய்ய வேண்டிய எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. எடுத்துக்காட்டுக்கு மிக முக்கியமாக 34,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணப் பணிக்காக தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கேட்டிருந்தார். இவர்களை பொறுத்த மட்டும் 34,000 கோடி ரூபாய் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்திருக்கிறார்களே ஒழிய தமிழகத்திற்கு கொடுக்கவில்லை. உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் வந்து பார்த்தார்கள், இந்த வெள்ளத்தை சேதத்தை வந்து பார்த்தார்கள். தூத்துக்குடியிலும் சென்னையிலும் எந்த நிலையில் இருந்தோம் என்பதை. நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியே வருவதில்லை. மெட்ரோவுக்கு, சென்னை மெட்ரோவிற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி வரவில்லை. மதுரை மெட்ரோவுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி வரவில்லை. தமிழகத்திற்கு நியாயம் இல்லாத விஷயங்களை தொடர்ந்து பாஜக செய்கிறது. தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை மறுக்கிறது பாஜக. இந்த பட்ஜெட்டும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு. மதுரை எய்ம்ஸுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க? பட்ஜெட் காகிதங்களை பார்க்க வேண்டும். பட்ஜெட் பொறுத்த மட்டிலே 18% மதுரை எய்ம்ஸுக்கான நிதி மத்திய அரசு கொடுக்க வேண்டும். 82% ஜப்பான் அரசு கொடுக்கிறது. அந்த 18லும் எவ்வளவு இதற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவர்களை பொறுத்த மட்டிலே வெறும் வாயிலை வடை சுடுவது என்பது இவர்களுக்கு பழக்கமான விஷயம். எய்ம்ஸை பொறுத்த மட்டிலே ஜப்பான் அரசுடைய 82% பணத்திலே அந்த கட்டுமான பணி நடத்தப்பட போகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதற்கும் மதுரை எய்ம்ஸ் மிக முக்கியமான எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. ஸோ பீகார் மாநிலத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும், அப்போது சிறப்பு அந்தஸ்து வழங்கினா தான் சிறப்பு நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. நேற்றுக்கு மத்திய அமைச்சர் வந்து சொன்னார் சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி உள்ள பட்ஜெட்டில் பீகாருக்கு பல்வேறு திட்டங்களுக்கு அதிகமான நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே போன்று ஆந்திர பிரதேசம். இது வந்து எதை காட்டுகிறது? மோடி தன்னுடைய பெரும்பான்மை இழந்திருக்கிறார். அவருடைய கூட்டணி நிர்பந்தங்களுக்காக மட்டுமே இந்த அரசு செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதுவும் குறிப்பாக இது மோடி அரசு கிடையாது, இது நாயுடு நிதிஷினுடைய அரசு என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அந்த 2 மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த பட்ஜெட்டில் அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை போன்ற மாநிலங்களுக்கு உரிமைகளை கூட கொடுக்கவில்லை, நியாயமாக கிடைக்க வேண்டியதை கொடுக்கவில்லை இந்த அரசு. ரைட்டா?